20 ஆண்டுகளாக ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் ஊனமுற்றவர்களை போன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். எல்லா இடத்துலையும் இந்த தமிழகத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் 160ற்கும் மேற்பட்ட ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கியிருக்கின்றனர். இந்த ஆலயங்களை எல்லாம் காப்பதற்காக தான் இந்த இந்து திராவிட மக்கள் கட்சியில் நான் வேட்பாளராக களம் காணுகின்றேன். ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரும்போது டாஸ்மார்க் மூடுவேன்னு சொன்னாங்க. டாஸ்மார்க் எல்லாம் அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த எலைட் பார் என்ற பார்கள் 10 இருந்தது, மெல்ல மெல்ல குறைப்பாங்க. இன்னைக்கு 200 எலைட் பார்கள் செயல்படுகின்றன. காலையில் தண்ணி அடிக்க போறவன் 24 மணி நேரம் சாராய கடையில் படுத்து கிடக்கிறான். சாராய கடையில் படுத்துக்கின்னு பில்லி அடிச்சு வெள்ளம் அடிக்கின்னு சாராய கடையிலே இருக்கிறான். இதையெல்லாம் இழுத்து மூட வேண்டும். எலைட் பாரை எல்லாம் இழுத்து மூட வேண்டும். மதுவை முழுவதுமாக ரத்து செய்வதற்கான அனைத்து ஆவணத்தையும் நாங்கள் செய்வோம். அதற்காக தான் தேர்தலில் போட்டிடுறோம். நான் வெற்றி பெற்றால் பல்லாவரம் சட்டமன்றத்திலே இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக நான் வெற்றி பெற்றால் பல்லாவரம் சட்டமன்றத்தை அமைதி பூங்காவாக மாற்றி காட்டுவேன். இந்துக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறையை நான் உருவாக்குவேன். இந்த திருநீர்மலை கோயிலினுடைய 1000 கோடி சொத்தை ஆக்கிரமித்துள்ளனர். அதை மீண்டும் மீட்டெடுத்து இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைப்பேன். குடிகாரர்கள் எல்லாம் திருந்துவதற்காக இந்த டாஸ்மார்க் எல்லாம் மூடுவதற்கான அனைத்து ஆவணத்தையும் செய்வேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே பல்லாவரம் சட்டமன்ற தேர்தலிலே என் ரமேஷ் பாபுவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.